லாஸ்ட் எபிசோடில் நம்ம மந்திரிக்கு பார்த்தீங்கன்னா விழாவெல்லாம் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்க இவனும் அம்பு விட்டுறான். அம்பு விட்டவன் அப்படியே தப்பிச்சு போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அவனை பிடிங்க அப்படின்னு கட்டளையிட்டு எல்லாம் அப்படியே ஓடி போய் அவனை பிடிக்கலான்ட்டு போயிட்டுருக்காங்க. பட் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வரை என்ட்ரி கொடுக்குறாரா. அவரும் சங்கு வந்தோன்ட்டே போனவங்களாம் கம்முன்னு வந்துடுறானுங்க. நம்ம ஹீரோ வந்து இப்படியோ உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்க அடுத்து இந்த அம்பு விட்டான்ல அதை எடுத்து பார்க்குறாரு. அதில் ஏதோ ஒன்று எழுதி விட்டுருக்கான். என்னன்னா இந்த மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்கள அக்கிரமம் பண்ணுறவங்க கொடுமை பண்ணுறவன்ட்டு மூத்த தலைவர்கள் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு இருக்க இதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மந்திரி பார்த்து நக்கலாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க் வேற வந்து பின்னாடி நின்றுட்டுருக்க இப்போ அவர்கிட்ட வேற பேசி ஆகணுமே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் இளவரசர் பார்க்கணுன்ட்டு மாற்றி அலைஞ்சிட்டு இருக்கா. பட் பின்னாடி இருந்து மட்டும்தான் அவனால் பார்க்க முடியுது, முன்னாடி ஒன்றுமே தெரியல. நம்ம இளவரசரை அப்படியே பார்க்க வெறுக்கிற மாதிரியே நாசூக்கு அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க இப்போது நம்ம பார்க்கே எவ்வளவோ மேல் பேசாமல் இவரையே இளவரசராக்கிட்ட என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மந்திரி சின்ன வயசில் நம்ம இளவரசரோட ஜாதகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அவங்க கிட்ட. இளவரசர் சீக்கிரமாகவே செத்துருவார், அதுவும் அவங்க ஃப்ரெண்டுனால தான் கொல்லப்படுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பார்க்கு இளவரசர்லாம் ஃப்ரெண்டு தான், சங்கம் 3 பேரும் அப்படியே ஜாலியாக தான் விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம மந்திரி அதை நினச்சிக்கிட்டே இப்போ இருக்க இளவரசர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர் யாரா இந்த வேலையை பார்த்துருப்பான்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. பின்னாடி நம்மளுக்கு சங்கம் மட்டும் காட்டுறாங்க. இங்கே இளவரசி பார்த்தீங்கன்னா அப்படியே கதறி உட்காந்து அழுதுட்ருக்காங்க அந்த பேப்பரை படிச்சுட்டு. பட் இப்போ தான் அவங்களுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகிறது ஸ்ட்ரைக் ஆகிட்டுருக்கு. இங்கே காலையில் நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு அவள் வேலையை செஞ்சிட்ருக்க எவனோ ஒருத்த பார்த்தீங்கன்னா ஒரே அமைக்க கொண்டு வந்துடுறான். யார் அதுன்னு பார்த்தா பபுள் அங்கே உட்காந்துருக்க கோலத்திலே தெரியுது. இவன் இளவரசிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான்ட்டு. நீ தானே இந்த வேலையை பார்த்தது, நீ தானே எழுதுனன்ட்டு இளவரசி கோவமாக நின்றுட்டுருக்க. பதில் சொல்லு, இளவரசி ஏமாத்திரக்கு உனக்கு என்ன தைரியம் அப்படின்ட்டு இன்னைக்கு உனக்கு என்ன தடனை பாருன்ட்டு இவங்க கொள்கிற அளவுக்கு போயிட்டாங்க. கரெக்டாக சோழி முடிஞ்சுதான்ட்டு இவங்க வாழை தூக்கிட்டு எல்லாம் இருந்துட்டுருக்கிறது போது நம்ம ஹீரோ மாதிரியே என்ட்ரி கொடுக்குறாரு. கரெக்டாக ஒரு நிமிஷம் நிறுத்த அப்படின்ட்டு வந்துட்டு நான் இப்போவே அப்பாட்ட சொல்ல போகிறேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன் அப்படின்ட்டுறாரு. ஐயோ அப்பாட்ட சொன்னால் இது பெரிய பிரச்சனையாயிடும் வேண்டாம் அப்படின்ட்டு இளவரசியை தடுத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்படியெல்லாம் நீ பண்ண மாட்ட, நீ ஏன் தங்கச்சி அப்படின்ட்டு ஒரு நிமிஷத்தில் மைண்டில் மாற்றி விட்டுறாங்க. இந்த பக்கமாக நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் ஊடு போய் விட்டால் சரிடா அப்படின்ட்டு இந்த டெஸ்ட்டில் எப்படியும் ஃபெயில் ஆகிடுவோம், ஒரேடியாக ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு இவன் நினச்சிட்ருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவளோட டெஸ்ட்டு பிளாங்க் பேப்பரை கொடுத்தாலும் பாஸ்போர்ட்டு கொடுத்துருக்கான். அட யாரா இவன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறவராங்கன்னு கூட கேட்காம குதிச்சுக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் தெரியுது அவள் பாஸ்ன்ட்டு. பாவம் அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் உடஞ்சி போய் மனசொடைஞ்சு நம்ம ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருக்க. உடனே அவளுக்கு வெறி வந்துடுது. இப்போ நான் போய் இளவரசர்கிட்ட கேட்குறேன் பாரு என்னை ஏன் பாஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்ட்டு இவள் பாட்டுக்கு போக அட ஒரு நிமிஷம் இருமா இளவரசர்னு உங்கள் வீட்டு வேலைக்காரனா நீ நினச்சோடே போய் பார்க்குறக்குன்ட்டு எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்காங்க. என் கூட வாங்க நான் சுற்றி காட்டணுன்ட்டு நம்ம இளவரசர் எங்கேயோ கூட்டிகிட்டு போக அது பார்த்திங்கன்னா அரண்மனையிலோட உச்சிக்கட்டம் வச்சவங்க நீங்கள் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அரண்மனையில் ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா மட்டும்தான் உனக்கு இங்கே பிடிக்கும், இல்லைனா பிடிக்காது அப்படின்னு சங்க சொல்லிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா அரசர் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்க. அவர் கனவுல ரொம்ப கொடூரமாக வருது, யாரும் இந்த மாதிரி கொல்லப்படுறாங்க அப்படின்ட்டு. அங்கே ஒருத்தன் வந்து வாங்க காப்பாற்றலாம் அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்க. அரசர் அவனை நம்பி போனால் அங்கெல்லாம் பேய்களாக நின்றுட்டுருக்குது. எங்களை நீ தானே கொன்ன அப்படின்ட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா 2000 பேர்த்து அநியாயமாக கொண்டுட்டியன்ட்டு வந்துக்கிட்டு இருக்க. அரசரை அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. இதுக்கு நான் பண்ணல அப்படின்ட்டு. இவ்வளோ அரசர் பயந்து நம்ம ராணி பக்கத்துலேயே சும்மா படுத்திருக்காங்க. பட் நம்ம ராணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கவனிச்சிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கான்சர்ட் இருக்காங்களே அவங்கள பார்க்க போயிருப்பா. அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களும் நான் நல்லா இருக்கேன், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இந்த குட்டி பொண்ணை மட்டும் உங்க கூட வெளியே கூட்டிகிட்டு போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராணி அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வேற மாசமாக இருக்கேன், நைட்டு மட்டும்தான் தூக்க முடியுது, இப்போல்லாம் அரசர் இப்படி பண்ணுறங்காட்டி தூக்க முடியலங்கும் போது அவங்க அப்பா நீ எதையும் சொதப்பிடாத, எல்லாத்தையும் நல்லா கவனிக்க மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கான்சர்ட் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் படுத்துட்ருக்க. ஹீரோ பார்க்கலான்ட்டு வந்திருக்காரு. சின்ன வயசில் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இறந்தப்போ கூட யார்கிட்டையும் சொல்லி அழுக கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அப்போ இவங்க தான் பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கான்செப்ட் தான் நம்ம ஹீரோவை அப்போலேருந்து அம்மா மாதிரி வளர்த்துட்ருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவர் அழுதுட்ருக்க. சைடில் பார்த்திங்கன்னா ஏதோ லெட்டரு, அதுவும் வண்டியாக கிடக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வெளியே போய் அந்த குட்டி பாப்பா கூட அப்படியே விளையாடிட்டு இருக்க. அப்படியே பட்டாம்பூச்சி வந்தோடனே இது சின்ன பொண்ணு தானே, அது பின்னாடியே ஓடி போயிடுது. இது பாட்டுக்கு பட்டாம்பூச்சி பின்னாடி போயிட்டுருக்க. நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா அந்த குட்டி குழந்தை கூட நினச்சிட்டு. அங்கே புள்ளவை காணோம். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்து இவ ஷாக்காகி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு இவன் நக்கல் எடுத்துகிட்டு இருக்க. அம்மா உங்கள் பேர் தான் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறான்.
நம்ம ஹீரோவா கிட்ட வந்து உன் தலையில் பாரு இன்னும் சின்ன பிள்ளையாட்ட பூ அப்படின்ட்டு பேச்சு மழுப்பிட்டு போக அந்த சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா மந்திரியை பார்த்து பேய படித்த மாதிரி அலறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம மந்திரி அந்த பொண்ணை முறைச்சிக்கிட்டு இருக்க இங்கே நம்ம அரசர் கூப்பிட்டாங்கன்ட்டு நம்ம இளவரசரும் பார்க்க வந்திருக்காங்க. அரசரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கனவெல்லாம் வந்துட்டுருக்கு, என் எல்லாமே ரொம்ப மோசமாயிட்டுருக்கு, நீ எப்படியாச்சும் இந்த அரசர் பதவி எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்ல நம்ம இளவரசர் என்ன ஏதுன்னு கூட கேட்காம என்னால் முடியாது அப்படின்ட்டு போயிடுறாங்க. அரசர் எவ்வளவுதான் பேச ட்ரை பண்ணாலும் நம்ம இளவரசர் காதில் கூட வாங்காம வர இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட இது கொடுத்துறீங்களா அந்த லெட்டர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு வாங்கிக்கிறா. அங்கே போய் அரண்மனையில் கொடுத்தா அடுத்த நிமிஷமே ஒரு லெட்டர் கொடுக்குறான். என்ன இது இப்போதான் வாங்கிட்டு இப்போவே கொடுக்குறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க எப்போவுமே அரசர் எம்டியான கவரை தான் ரிட்டனாக கொடுப்பாரு, அது எங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், அதனால தான் நான் முன்னாடியே இந்த கவரை எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வாங்கலை. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ராணி வேற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடம்பு சரியில்லைனாலும் அவள் என் புருஷனு மேலே இருக்கிற கண்ணை மட்டும் விடமாட்டா போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கன்னத்திலே பல்லார்னு ஒன்று அறவிட்டுறாங்க. அவள் என்ன கொடுத்தானோ அதை மட்டும் வாங்கிட்டு போய் கொடு, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு இவங்க நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்க தான் உனக்கு கடைசி வார்னிங்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. சீக்கிரம் ஓடு ராணி வரக்குள்ள அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை போசலை. இதெல்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம ஹீரோயின்ட்ட போய் உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தால் என் கூட வாங்கலை அப்படின்ட்டு ஏதோ நல்லா அமைதியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் இங்கே வந்து உட்காந்துக்கோங்க, நல்ல மனசு இதமாக இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு ரகசியம் இருக்கு என்னது அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியுமேன்ட்டு இவர் பொசுக்குன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினா என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன சொன்னீங்க, என்ன ரகசியம் தெரியும் என்னை பற்றி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அட நான் சும்மா சொன்னேங்க அப்படின்ட்டு பார்க்க அப்படியே மழைப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே அந்த மரத்தடியில் சைலண்ட்டாக உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அரசரை பார்க்கலான்ட்டு போயிருக்கா. பட் போகிற வழியில் யாரையோ மிதிச்சிட அவங்க பார்த்தீங்கன்னா அரசருக்கு அந்த மன்னிப்பு கடிதம்லாம் இருக்காங்களே அதை கொண்டு போகிறாங்க. அந்த லெட்டரை இதையே சொருகி விட்டுற அரசருக்கு இது கிடைச்சிருது. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட இருந்து ரிப்ளை வந்துருச்சு அப்படின்ட்டு போயிட்டுருக்க அங்கே நம்ம கான்செப்ட் கிட்ட கொடுக்குறாங்க. பட் அதே மாதிரி வெள்ளை கலர் கடிதம் தான் இருக்குது. இனிமேல் நான் அரசரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் எழுதின லெட்டரெல்லாம் நீ எரிச்சிரு, எனக்கு எரிக்க மனசு வராதுன்னு சொல்ல இவளுக்கு என்ன பேசுறதுன்னு கூட நினைப்புவில்லை, அப்படியே அழுகையில் நின்றுட்டுருக்கா. இந்த லெட்டரெல்லாம் எரிக்கலான்ட்டு வச்சுக்கிட்டு இருக்க இளவரசர்கிட்ட இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. பாருங்க அரசர் என்ன பண்ணிட்டார் அப்படின்ட்டு. இளவரசர் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. அவர் நேராக அரசர்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் கோர்ட் லேடியை மீட் பண்ணோம் அப்படிங்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா இல்லை ராணி இப்போ மாசமாக இருக்காங்க, என்னால் இப்போ போக முடியாது, அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. நம்ம இளவரசருக்கா கோவம், நீங்கள் எப்போ தான் பயந்து இப்போ இருக்க போகிறீங்க அப்படின்ட்டு இவர் பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு நாளாச்சும் நீங்கள் அரசராக நடந்திருக்கீங்களா, அன்றைக்கி நான் இதை தான் சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கும் இதே தான் நடந்துச்சு, இப்போ கான்சன்ட்க்கு இதே தான் நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க சின்ன வயசில் இவர் அழுதுருப்பார் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு. பட் அரசர் பார்த்தீங்கன்னா அமைதியாருன்னு சொல்லி அவர் அடக்கியிருப்பார். இப்போ பார்த்தீங்களா இதே நிலைமைக்கு தான் இங்கே வந்து நிற்கிறேன்ட்டு நம்ம ஹீரோ கத்துன்னு கத்திட்டு இருக்க அரசருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு கூட இல்லை, அப்படியே கண் கலங்கி அப்படியே கம்முன்னு இருக்காரு. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் அரிக்கிறக்கும் மனசு இல்லாமல் அப்படியே அதை வச்சுட்டு மேலே நம்ம சங்க பார்த்துக்கிட்டு இருக்க சங்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். டக்குன்ட்டு அந்த பேப்பரை வாங்கி என்னமோ பண்ணிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சங்கு பார்த்தீங்கன்னா என்னமோ இருக்கே அப்படின்ட்டு அந்த பேப்பரை இந்த லைட் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வச்சு பார்க்குறேன், அங்கே ஃபுல்லாக லெட்டர்ஸாக தெரியுது. இப்போதான் புரியுது அரசர் மெசேஜ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காருன்ட்டு. நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு லெட்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் கான்சனட்டை பார்த்து அரசர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எழுதியிருக்க அதில் அரசர் பார்த்தீங்கன்னா இவங்களும் வாங்கி படிக்கிறாங்க. அந்த லெட்டரில் ஃபுல்லாமே எழுதி தான் வச்சுருக்காங்க. அரசர் அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா என்னால் மன்னிச்சிரு, நான் அரசராக இருந்தும் எனக்கு தைரியம் இல்லை உன்னை பார்க்குறக்கு, நான் எப்போ போல் இருக்கிற இடத்துக்கே மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு எழுதியிருப்பார். இவங்க போய் அரசரை பார்க்க அரசர் இவங்களை கண் கலங்கி பார்த்துட்ருக்கேன்ட்டு இவங்க ஒரு காதல் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இதெல்லாம் தூரத்தில் இருந்து தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி கத்திட்டு இருந்திருப்பார்ல நீங்கள் என்றைக்கு தான் அரசராக இருந்திருக்க போகிறீங்கன்ட்டு. அப்போது நான் அரசராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் என்னோட 2000 மக்களையும் சேர்த்து உங்கள் அம்மா என் குடும்பம்ட்டு எல்லாத்தையும் இழந்தேன், இப்போ நான் கம்மின்றதா மட்டும்தான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல இந்த மாதிரி பதிலை கேட்டு நம்ம ஹீரோக்கே அழுக வந்துடும். நான் எதுவுமே செய்யக்கூடாது அப்போ தான் நீ எனக்கு உயிரோடு இருப்ப அப்படின்ட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா இவ்வளோ நாள் இவங்க அப்பாவை இவர் தப்பால் புரிஞ்சுட்டு இருந்தார். சின்ன வயசுலேருந்து இவங்க அப்பா இவருக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காருன்னு நினச்சி இப்போ அழுதுகிட்டு இருக்க இந்த பக்கம் இன்னொரு பக்கம் அரசரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எது சொன்னாலும் யாருமே கேட்கறது இல்லை, எனக்கும் நிலைமையெல்லாம் சரியில்லை, நான் அரசரை மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு பேசாமல் யார் அரசராக இருக்கீங்களா சொல்லுங்கள், மந்திரி நீங்களே இருந்துக்கிறீங்களா, எல்லாம் உங்களுக்கு தானே சப்போர்ட்டுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் பரபரப்பாக இருக்க நான் ஏன் பேசாமல் அரசராக்கக்கூடாது, இளவரசரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவா தலையில் மாட்டினது கூட கீழே விழுகிற அளவுக்கு தான் ஓடி வந்துட்டுருக்காரு. இவன்லாம் எங்கே போய் யோசிக்க போகிறான்ட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க எல்லாம் அந்த மாதிரி மறுபடியும் மாற்றி யோசிங்க
மந்திரி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இளவரசருக்கு ஓகேன்னா அரசராக்கிடுங்க அப்படின்ட்டுறாங்க. இளவரசே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்க, நான் இன்னும் சின்ன பையன், எனக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் இருக்கான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக நல்ல அரசராக இருப்பேன்ட்டு நம்ம ஹீரோவே அரசராக ஒத்துக்கிறாரு. இதை கேட்டு ஏன்னா இவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நாளைக்கு அறிவிங்க இந்த சபையில், எனக்கு அப்பா மட்டும் இருந்தால் போதும், இனிமேலும் நான் உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன், நான் இனிமேல் நாட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அரசரை பார்த்து சிரிக்க அப்படின்ட்டு, அரசர் என் பையன்டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கன்ட்டு அது ஒன்று இந்த எபிசோட அழகாக முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினுக்கும் சேர்த்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்கள். அரசராகிறா நம்ம ஹீரோவோ ஆகிறாரா இல்லையாங்கிறத அழகாக காமிச்சிருப்பாங்க. ட்ராமா எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் பார்ப்போம். பாய் ஸ்வீட்டீஸ்.